ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இன்சுலினை தூண்டும் உணவு பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்சுலின் என்பது உணவிலிருந்து கிடைக்கக்கூடிய குளுக்கோஸை உடல் செல்களுக்கு ஆற்றலாக மாற்ற உதவுகிறது. அப்படிப்பட்ட இன்சுலின் பற்றாக்குறையால் இரத்தத்தின் சர்க்கரை அளவு அதிகரித்து நீரிழிவு நோயாக மாறுகிறது. இன்சுலினின் தட்டுப்பாடு நீரிழிவு நோயின் அறிகுறியாகும். அதாவது உங்கள் உடலில் இன்சுலின் எனும் ஹார்மோனை உற்பத்தி செய்வதை தடை செய்யும். இது நீரிழிவு நோய் மட்டுமல்லாமல் உடல் பருமன், இதய நோய், PCOS போன்ற பிரச்சனைகளையும் உண்டாக்கும். எனவே இப்படிப்பட்ட இன்சுலின் தட்டுப்பாட்டை தவிர்க்க நீரிழிவு நோயாளிகளுக்கு செயற்கை முறையில் இன்சுலினை ட்ரெக்கர் மற்றும் மாத்திரையை மருத்துவர்கள் பரிந்துரை செய்வார்கள். உணவின் மூலமாக கூட இன்சுலின் ஹார்மோனை சுரக்க வைக்கலாம். அப்படிப்பட்ட எளிமையான முறையில் இன்சுலின் ஹார்மோனை அதிகரிக்க தேவையான உணவு என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். இன்சுலினை சுருக்க வைக்க தேவைப்படுற முதல்ல பார்க்க போகிற உணவு தேங்காய் துண்டு. தேங்காய் துண்டு கிளைசெமிக் குறியீடு கொண்டது. அதாவது சில ஆய்வுகள் கிளைசெமிக் குறியீடை கொண்ட உணவுகள் இன்சுலின் தட்டுப்பாட்டை சரி செய்ய உதவுவதாக நிரூபித்துள்ளது. அந்த வகையில் தேங்காய் உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் நார்ச்சத்து மற்றும் இயற்கையான நிறைவுற்ற கொழுப்பும் கொண்டுள்ளது. கார்போஹைட்ரேட்டை குறைவாக உள்ளடக்கியது. எனவே தேங்காய் உங்கள் இரத்தத்தின் சர்க்கரை அளவை சீராக்க உதவுகிறது. அடுத்ததாக பார்க்க போகிறது முளைக்கட்டிய பயிர். கட்டிய பயிர் வகையில் ஊட்டச்சத்து அளவு அதிகமாகவே இருக்கு. மாவுச்சத்து மற்றும் புரதச்சத்து நிறைந்தது என்பதால் இயற்கையான நோய் எதிர்ப்பு சக்தியாக செயல்படுகிறது. அதே சமயம் இன்சுலின் தட்டுப்பாட்டையும் துரிதப்படுத்துகிறது. அடுத்ததாக பார்க்க போகிறது தயிருடன் ஆளி விதை. தயிர் உடலாற்றலுக்கு சிறந்த உணவு. தயிரில் ப்ரோபயோட்டிக் உணவாக இருப்பதால் இன்சுலின் தட்டுப்பாட்டை சீராக்கி இரத்த சர்க்கரை அளவை குறைக்க உதவுவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. எனவே தயிரை வெறுமனை சாப்பிடுவதை விட ஆளி விதையுடன் சேர்த்து சாப்பிட்டா ஒமேகா 3 ஸ்பெட்டிக் அமிலத்தை அளிக்கும். இதனால் இன்சுலின் தூண்டப்படுகிறது. அடுத்ததாக பார்க்க போகிறது சியா விதை. ஆளி விதையை போன்றே சியா விதையிலும் எண்ணற்ற ஊட்டச்சத்துக்களை உள்ளடக்கியது. இதில் அதிக நார்ச்சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் இருப்பதால் குளுக்கோஸ் அளவை குறைத்து சமன் செய்யும். நீங்கள் சியா விதையை சாப்பிடும்போது செயற்கையான இனிப்பு சுவை எதையும் சேர்க்கக்கூடாது. சேர்த்தால் எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தலாம். அடுத்ததாக பார்க்க போகிறது அவகேடோ மற்றும் கேரட். அவகேடோவில் நிறைவுற்ற கொழுப்பு மற்றும் நார்ச்சத்துக்கள் நிறைவாக இருப்பதால் இன்சுலின் தட்டுப்பாட்டுக்கு சிறந்த தீர்வாக இருக்கும். கேரட் கிளைசெமிக் குறியீடு கொண்டது என்பதால் இவை இரண்டையும் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் இரத்தத்தில் சர்க்கரை அளவு குறையும். பார்க்க போகிறது ரைஸ் கிராக்கர் மற்றும் பாதாம் பட்டர். கிராக்கர் என்பது கொரியா மற்றும் ஜப்பான் உணவுகளில் பிரபலமான ஒன்று. தற்போது நம்ம ஊர் சூப்பர் மார்க்கெட்லையும் இது கிடைக்கிது. ஈஸியால் செய்யப்படும் இது கிளைசெமிக் குறியீடு கொண்டது என கூறுகிறார்கள். எனவே இதை மிதமான அளவு பாதாம் பட்டருடன் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் இன்சுலின் தட்டுப்பாட்டை தவிர்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.